நான் போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாம் வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே இன்னும் அளவுக்கு அதிகமான எஃபோர்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். இது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிறைய எஃபோர்ட் போட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டுட்டு போகுது. அதனால அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக இன்னும் அதிகமான எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. ஒரு ஷார்ட் பீரியட்லயே பாத்தீங்க அப்படின்னா உலகமே அவங்க தான், இனிமே நம்மளோட ஒட்டுமொத்த எதிர்காலமும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை பத்தின எல்லா மனக்கோட்டையும் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பணம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்காதீங்க. பிசினஸ்ல மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் அதை பிரயோகிக்கிற வார்த்தை கரெக்டுங்களா? பணம் அப்படிங்கிறது பிசினஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவே ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா எமோஷனலி மென்டலி நிறைய தாட்ஸ் கொடுக்கறது, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது, தான் வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னோட பிரெயினையே அடமானத்துக்கு வைக்கிறது இல்லையா? இந்த மாதிரி பன்முக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். எதிர்காலமே இவங்க தான், தைரியமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பெண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் எங்க என்னோட குழந்தைங்க, எங்க என்னோட கணவர் அப்படின்னு சொல்லி அங்க தேடி கொண்டு போய் அங்க எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. லாஜிக்கே இருக்காது. ஏன் அவங்கள காதலிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பர்பஸே இருக்காது. ஏற்கனவே எஃபோர்ட் போட்டிருக்கேன், அதனால இன்னும் எஃபோர்ட் போடுறேன், அதை காப்பாத்துறதுக்காக இன்னும் எஃபோர்ட் போடுறேன் அப்படின்வாங்க. எஸ், இதுக்கு பேரு தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு.